MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல். இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்க ரொம்ப பிஸியான ஆளு. உங்க நேரம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். ஆமா, நிச்சயமா. அதனால இன்னைக்கு நாம ரொம்பவும் வித்தியாசமான ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையோட நெருங்கி பின்னி பிணைந்து ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கா அலச போறோம். கரெக்ட். நாங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் தி டிவைன் ஜஸ்ட் தி எத்திக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் எவாஞ்சலைசேஷன், அதாவது தெய்வீக நகைச்சுவை டிஜிட்டல் நற்செய்தி அறிவிப்பின் அறநெறிகள் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தொகுப்பு. இந்த தலைப்பு கேட்ட உடனேயே என்னது தெய்வீகமும் நகைச்சுவையுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். இந்த முழுமையான ஆராய்ச்சியில குறிப்பா எபிசோட் 3, அதாவது கிறிஸ்டியன் மீம்ஸ், இது சாட்சியமா அல்லது கேலியா அப்படிங்கிற பகுதியை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். நீங்க தினமும் உங்க போன்ல சமூக வலைத்தளங்களை ஸ்க்ரோல் பண்ணும்போது எத்தனையோ மீம்ஸ் பாப்பீங்க இல்லையா? சினிமா, அரசியல், விளையாட்டுன்னு பல விஷயங்கள் அதுல இருக்கும். ஆமா, நம்ம தினசரி வாழ்க்கையில மீம்ஸ் ஒரு பெரிய அங்கமா மாறிடுச்சு. அதுதான். ஆனா பல நூற்றாண்டுகள் பழமையான ரொம்பவும் ஆழமான கத்தோலிக்க திருச்சபையோட போதனைகளை இப்போ இருக்கிற பாப் கலாச்சாரத்தோட இணைச்சு ஒரு மீம் வழியா சொல்ல முடியுமா? அதான் இங்க மிக பெரிய கேள்வி. ஆமா, அப்படி சொல்றது சரியா? இதுதான் இன்னைக்கு நாம உங்க முன்னாடி வைக்கிற ஒரு மாபெரும் விவாதம். இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் ஆதரவாவோ அல்லது எதிராவோ பேச வரல. கண்டிப்பா இல்ல. ஒரு பல 100 வருட பழமையான மதம் இன்றைய இன்டர்நெட் கலாச்சாரத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்துது, அதுல இருக்கிற சமூக மற்றும் அறநெறி சார்ந்த சவால்கள் என்ன அப்படிங்கறத ஒரு நடுநிலையான அனலிட்டிக்கல் பார்வையில தான் நாம பார்க்க போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்குற மீம்ஸ் எல்லாம் வெறும் நகைச்சுவைக்கானது மட்டும் இல்ல, அது ஒரு வகையான தகவல் தொடர்பு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு கத்தோலிக்க போதனைகள் மாதிரி ரொம்ப சீரியஸான விஷயங்களை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூல ஆதாரத்தோட மையப்புள்ளி. அதாவது கலாச்சார மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்டை முன்வைக்குது. கல்ச்சரல் டிரான்ஸ்லேஷன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. ஆமா, மொழிபெயர்ப்புனா உடனே இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாத்துறதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இங்க மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு காலத்தோட தத்துவங்களை இன்னொரு காலத்தோட வடிவத்துக்கு மாத்துறது. அப்டேட் பண்றதுன்னு சொல்லலாம். கரெக்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய தத்துவ புத்தகத்துல இருக்கிற 10 பக்க கருத்தை இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல இருக்கிற உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன பணமும் மேலேயும் கீழேயும் 2 வரி வாசகமும் கொண்ட ஒரு மீம் மூலமா கடத்துறது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 2000 வருட பழமையான விதிய நேத்து ட்ரெண்டான ஒரு சினிமா டெம்ப்ளேட்ல வச்சு சொல்றது எவ்வளவு பெரிய கிரியேட்டிவான விஷயம். இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்க சொல்ற மாதிரி இது வெறும் கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்ல. ஏன் இந்த கலாச்சார மொழிபெயர்ப்பு தேவைப்படுது அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. ஆமா, அதோட தேவை என்ன? மனிதர்களோட மூளை எப்பவுமே தனக்கு பரிச்சயமான ஒரு விஷயத்தோட புதிய தகவல்களை இணைச்சு பார்க்கவே விரும்பும். இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிக்கலான மத போதனையே சர்ச்ல நின்னு மணிக்கணக்கா பிரசங்கம் பண்றதை விட அது கொஞ்சம் போர் அடிக்கலாம் சிலருக்கு. ஆமா, அதையே தற்போதைய பாப் கலாச்சாரத்தோடு இணைச்சு சொல்லும்போது அது ரொம்ப ஈஸியா சாதாரண மக்களை சென்றடையுது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரோட கவன ஈர்ப்பு நேரம், அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவு. உண்மைதான். சில நொடிகள் தான் ஒரு போஸ்ட பாக்குறாங்க. அதான், அவங்க கிட்ட போய் பழைய நடையில தத்துவங்களை பேசினா அது எடுபடாது. அவங்க அன்றாடம் பயன்படுத்தும் இன்டர்நெட் மொழியில, அதாவது மீம்ஸ் வடிவத்துல கொடுக்கும்போது அது அவங்களுக்கு சட்டுன்னு புரியுது. இது ஆன்மீகத்துக்கும் நவீன சமூகத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய பாலம் இந்த ரிசர்ச் சொல்லுது. அது 100க்கு 100 உண்மை. ஒரு காலத்துல நற்செய்தி அறிவிப்பு அப்படிங்கிறது பொது இடங்கள்ல மேடைகள்ல நடக்கும். ஆனா இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் தான் அந்த புதிய மேடை. கரெக்டான உதாரணம். ஒரு உதாரணத்துக்கு, இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸான அந்த டிஸ்ட்ராக்டட் பாய் ஃப்ரெண்ட் மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல? ஓ ஆமா, அந்த பையன் திரும்பி பாக்குற மீம். அதேதான். ஒரு பையன் தன் காதலியோட நடந்து போயிட்டு இருப்பான். ஆனா பின்னாடி போற இன்னொரு பொண்ணு திரும்பி பாப்பான். அந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு அந்த பையன் தான் சாதாரண மனிதன், அவன் திரும்பி பாக்குற பொண்ணு தான் நவீன உலகின் பாவங்கள். சூப்பர். அவன் பக்கத்துல கோவமா பாக்குற காதலி தான் கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு ஒரு மீம் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய தத்துவத்தை எல்லாரும் சிரிக்கிற ரசிக்கிற ஒரு சாதாரண டெம்ப்ளேட் மூலமா எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா?
நீங்க சொல்ற உதாரணம் ரொம்ப சரியானது. ஆனா இந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். இதுல என்ன சிக்கல்? நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு தேவாலயத்துல கொடுக்கிற பிரசங்கத்துக்கும் இந்த மீமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பிரசங்கத்துல ஒரு விஷயத்தை விளக்க உங்களுக்கு 30 நிமிஷம் நேரம் கிடைக்கும். ஆமா, நிறைய நேரம் எடுத்து நிதானமா விளக்கலாம். ஆனா ஒரு மீம்ல உங்களோட கருத்தை வெறும் 3 வினாடி மேல சொல்லியாகணும். இந்த கம்ப்ரெஷன், அதாவது தகவலை சுருக்கி சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் மிகப்பெரிய ஆபத்தே ஒளிஞ்சிருக்கு. ஓ, அந்த அர்த்தம் மாறிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஒரு பெரிய மத போதனைய வெறும் நகைச்சுவைக்காக சுருக்கும்போது அந்த போதனையோட ஆழமும் புனித தன்மையும் அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த மூல ஆதாரம் எழுப்பும் முக்கியமான கேள்வி. அப்போ பண்பாட்டோடு ஒன்றிப்போன நகைச்சுவைக்கும் புனிதத்தை அவமதிப்பதற்கும் இடையேயான மெல்லிய கோடு எங்கே வரையறுக்கப்படுகிறது? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இன்டர்நெட் கலாச்சாரத்தை மத போதனைகளுக்கு பயன்படுத்தும் போது இருக்கிற மிகப்பெரிய சவாலே இதுதான். பண்பாட்டோடு ஒன்றிப்போன நகைச்சுவை, அதாவது இன்கல்ச்சுரேட்டட் ஹியூமர் அப்படிங்கிறது மக்களின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அது மூலமா ஒரு நல்ல செய்தியை சொல்வது. ஓகே. உதாரணத்துக்கு பைபிள்ல வர்ற கேரக்டர்கள் இன்னைக்கு இருந்தா எப்படி வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மீம் போட்டா அது நகைச்சுவை. அது அந்த நம்பிக்கைய சாதாரண மக்கள் கிட்ட நெருக்கமா கொண்டு வருது. ஆமா, அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஆனா இன்டர்நெட்ல ஒரு மீம் வைரல் ஆகணும்னா அது கொஞ்சம் எட்ஜியா இருக்கணும், அதாவது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா இருக்கணும்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆமா, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியா இருந்தாதான் லைக்ஸ் அல்லுன்னு ஒரு நினைப்பு இருக்கு. அந்த எட்ஜி தன்மை தான் ஆபத்தானது. நகைச்சுவை அப்படிங்கிறது கவனத்தை ஈர்க்கும் ஒரு தூண்டிலா இருக்கலாமே தவிர அதுவே செய்தியின் புனிதத்தன்மையை கொல்லும் ஆயுதமா மாறிவிடக் கூடாது. ஒரு மீமை உருவாக்குபவரின் நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா அது போய் சேர்ற மக்களோட புரிதல் வேற மாதிரி இருக்கலாம். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நம்மள ஒரு விஷயத்துக்காக செல்லமா கலாய்க்கிறதும், அதுவே பல பேர் முன்னாடி நம்மள வேணும்னே அவமானப்படுத்துறதும் ஒண்ணும் இல்ல, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அருமையான விளக்கம். அதே மாதிரி தான் இதுவும். ஒரு மீம்ல இருக்கிற கிண்டல் அந்த மதத்தோட அடிப்படை நம்பிக்கையும் கேள்விக்குறி ஆக்குச்சுன்னா அது புனித நிந்தனை, அதாவது சாக்ரிலேஜ் ஆகிடுது. இன்டர்நெட்ல இருக்கிற வேகத்துல பல பேர் இதை உணர்றதே இல்லைங்கிறது தான் கவலையான விஷயம்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. சரியா சொன்னீங்க. இன்டர்நெட் பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க பலதரப்பட்டவங்க. ஒரு மீம் குழுவில் இருக்கிற ஒருத்தருக்கு அது வெறும் ஜாலியான நகைச்சுவையா தெரியலாம். ஆமா, அவங்க ஜஸ்ட் சிரிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த மதத்தை ஆழமா நம்புற ஒருத்தருக்கு அது தங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொச்சப்படுத்துற மாதிரி தெரியலாம். அதனாலதான் ஒரு மத போதனைய பாப் கலாச்சார மொழியில மொழிபெயர்க்கும் போது வெறும் ட்ரெண்டிங்கா இருக்கணுங்கிறத மட்டும் பார்க்காம அந்த செய்தியோட மைய கருத்து எந்த வகையிலும் சிதைந்து போகாம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு இந்த மூல ஆதாரம் எச்சரிக்குது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ நாம விவாதத்தோட ஒரு முக்கியமான ரொம்பவும் சென்சிட்டிவான பகுதிக்கு வரப்போறோம். நையாண்டி, அதாவது சட்டையர் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி நற்செய்தி அழிவிப்பு செய்யும் போது என்னென்ன எல்லைகளை வகுக்கணும்னு இந்த நோட்புக் எல்எம் ப்ராம்ப்ட் ரொம்ப ஆழமா விவாதிக்குது. ஆமா, பத்தி பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், மக்கள் கிட்ட ரீச் ஆகணும்னா எந்த ஒரு ட்ரெண்டிங் விஷயத்தையும் பயன்படுத்தலாமே, இதுல ஏன் நற்கருணைக்கும் மரியன்னைக்கும் மட்டும் இவ்ளோ கடுமையான எல்லைகள்? ரொம்ப நியாயமான கேள்வி. இதை நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா, நையாண்டி அப்படிங்கிறது சமூகத்துல இருக்கிற குறைகளை, மனிதர்களோட போலித்தனத்தை சுட்டிக்காட்ட பயன்படும் ஒரு அற்புதமான கூர்மையான கருவி. கரெக்ட். ஆனா அது எதன் மீது பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தான் விஷயமே இருக்கு. கத்தோலிக்க நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நற்கருணை அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு அல்ல, அது அவங்க நம்பிக்கையோட உச்சக்கட்டம், மையப்புள்ளி. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒண்ணு. அதேபோல மரியன்னை மீதுள்ள பக்தியும் மிக மிக ஆழமானது, புனிதமானது. நையாண்டியை பயன்படுத்தி அந்த மதத்தை பின்பற்றும் மக்களோட குறைகளையோ அல்லது அவங்க சில நேரங்கள்ல நடந்துக்கிற முரண்பாடான விதத்தையோ நீங்க தாராளமா கிண்டல் செய்யலாம். அது ஆரோக்கியமானது. ஓ, அதாவது அந்த மதத்தை ஃபாலோ பண்ற மனிதர்களை கிண்டல் பண்ணலாம். ஆமா. ஆனா அந்த நையாண்டி ஒருபோதும் நற்கருணையையோ மரியன்னையோ நேரடியாக கொச்சைப்படுத்தும் விதமா மாறிவிடக்கூடாது. எனக்கு இப்போ கிளியரா புரியுது. அதாவது ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு வெளியில மத்தவங்களை எப்படி மோசமா நடத்துறார் அப்படிங்கறத ஒரு மீம் மூலமா கிண்டல் செஞ்சா அது சமூகத்துக்கான நல்ல நையாண்டி. கரெக்ட். ஆனா நற்கருணை அப்படிங்கிற புனிதமான விஷயத்தையே ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட்ல வச்சு கேலி செஞ்சா அது புனித நிந்தனை, அப்படிதானே? 100% உண்மை. நீங்க சொன்ன அந்த வித்தியாசம்தான் இந்த முழு விவாதத்தோட சாராம்சமே. நையாண்டி எப்பவுமே மேலிருந்து கீழாக,
அதாவது மனிதர்களோட தவறுகளை விமர்சிக்கிறதா இருக்கணும். அது புனிதமான விஷயங்களை சாதாரணமாக்கி அத மலிவான நகைச்சுவைக்காக கீழே இறக்கக்கூடாது. ஆமா, அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கணும். மரியன்னை அல்லது நற்கருணை மாதிரியான விஷயங்களை பாப் கலாச்சாரத்தோட இணைக்கும்பொழுது அந்த பாப் கலாச்சாரத்தோட கேளிக்கையான தன்மை இந்த புனிதமான விஷயங்களோட மதிப்பை வீழ்த்துவிடக்கூடாது. நகைச்சுவைக்காக ஒரு மீம் உருவாக்கலாம், ஆனா அந்த மீம் ஒரு காலத்திலும் அந்த மத நம்பிக்கையோட ஆன்மீக ஆழத்தை சீரழித்து விடக்கூடாது என்பதை இந்த மூல ஆதாரம் மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. இத கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம தினமும் போன்ல பாக்குற ஒரு சாதாரண மீம்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தத்துவார்த்தமான அறநெறி சார்ந்த போராட்டம் இருக்குங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. கண்டிப்பா இருக்காது. சரி, நாம இப்போ விவாதிச்ச இந்த முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்துருவோம். இன்னைக்கு நாம இந்த மூல ஆதாரத்துல இருந்து முதல்ல கலாச்சார மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆமா, பல நூற்றாண்டுகள் பழமையான கத்தோலிக்க போதனைகளை இன்றைய மீம்ஸ் கலாச்சாரத்துக்கு எப்படி மாத்துறாங்க, அதோட தேவை என்னன்னு அலசினோம். அதுக்கப்புறம் ஜாலியான நகைச்சுவைக்கும் ஒரு மத நம்பிக்கைய கொச்சைப்படுத்துற புனித நிந்தனைக்கும் இடையில இருக்கிற மெல்லிய கோட்டை பத்தி விவாதிச்சோம். அந்த மெல்லிய கோடு ரொம்ப முக்கியமானது. ஆமா, கடைசியா நற்கருணை மற்றும் மரியன்னை போன்ற மிக முக்கியமான புனிதமான விஷயங்கள்ல நையாண்டிய பயன்படுத்தும் போது எவ்வளவு கவனமா எல்லைகளை வகுக்கணும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா பார்த்தோம். இந்த விவாதத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய ஒண்ணு. ஒரு விஷயத்தை வைரல் ஆக்கணுங்கிற வேகத்துல பல சமயங்கள்ல நாம எதை இழக்கிறோம் அப்படிங்கறதையே மறந்துடுறோம். உண்மைதான், லைக்ஸுக்காக எதையும் செய்யலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு சாதாரண மீம் ஒரு ஆழமான கருத்தை எப்படி நீர்த்து போகச் செய்யும், அல்லது அதே மீம் எப்படி ஒரு மாபெரும் தத்துவத்தை பாமரடுக்கும் புரிய வைக்கும் அப்படிங்கிற ரெண்டு பக்கத்தையும் இந்த ஆராய்ச்சி நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. மீம்ஸ் அப்படிங்கிறது வெறும் டைம் பாஸ் கிடையாது, அது இன்றைய சமூகத்தோட கலாச்சாரத்தோட கண்ணாடியா மாறிட்டு வருது. கரெக்டா சொன்னீங்க. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், சரி இதெல்லாம் எனக்கே முக்கியம், நான் பாட்டுக்கு மீம்ஸ் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேனே அப்படின்னு. ஆனா இனிமே அப்படி சும்மா கடந்து போக முடியாது. ஆமா, இனிமே நீங்க அப்படி போக முடியாது. ஏன்னா உங்க போன்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு மீமும் ஏதோ ஒரு விதத்துல உங்க சிந்தனைய கட்டமைக்குது. அடுத்த முறை நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ ஒரு மதம் சார்ந்த அல்லது ஒரு ஆழமான தத்துவம் சார்ந்த மீமை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாம நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அனாலிசிஸ் தானா நடக்கும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல கலாச்சார மொழிபெயர்ப்பா, இல்ல வெறும் லைக்ஸுக்காக ஒரு புனிதமான விஷயத்த கேலி செய்யறாங்களா அப்படின்னா உங்க மூளை தானா பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிக்கும். அந்த மீம் ஒரு செய்திய சொல்ல வருதா இல்ல அந்த செய்தியையே நையாண்டி பண்ணுதா அப்படிங்கறத உங்களால இப்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஒரு விஷயத்தை ஆழமா கத்துக்கிறதோட வெற்றியே. நம்ம அன்றாடம் சாதாரணமாக கடந்து போற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நுட்பமான அறநெறிகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வாழும் இந்த டிஜிட்டல் உலகத்தை இன்னும் தெளிவான பார்வையோட அணுக முடியும். கண்டிப்பா. இன்டர்நெட்ல கொட்டி கிடக்கிற தகவல்கள்ல இருந்து எது உண்மையான கருத்து, எது வெறும் கேலி கூத்து அப்படிங்கறத பிரித்தெடுக்கும் திறன் ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அந்த திறனை இந்த மாதிரியான தேடல்கள் நிச்சயம் உருவாக்கும். மிக அருமையான பதிவு. இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்ல நான் விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டிஜிட்டல் கலாச்சாரமோ பாப் கலாச்சாரமோ நாளுக்கு நாள் இல்ல நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வேகமான உலகத்துல புனித நிந்தனை அப்படிங்கிறதுக்கான நம்மளோட வரையறைகளும் காலப்போக்குல மாற வேண்டி இருக்குமா? இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எது ரொம்ப பெரிய பாவமா புனித நிந்தனையா கருதப்பட்டதோ அது எதிர்கால இன்டர்நெட் உலகத்துல வெறும் சாதாரண நகைச்சுவையா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லது கலாச்சாரங்கள் எவ்வளவு மாறினாலும் தொழில்நுட்பங்கள் எவ்வளவு அசுர வளர்ச்சி அடைந்தாலும் மனிதர்களோட சில புனிதமான எல்லைகள் மட்டும் இந்த மீம்ஸ்களுக்கும் நையாண்டிகளுக்கும் அப்பாற்பட்டதா எந்த காலத்திலயும் மாறாம அப்படியே நிலைத்திருக்குமா? இந்த கேள்வியோட இந்த ஆழமான உரையாடலை மாம நிறைவு செய்றோம். நீங்க தொடர்ந்து சிந்தியுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.